இங்கே யார் வீட்டில் எல்லாம் ஃப்ரைடே சீ ஃபுட் சமைக்கவே மாட்டீங்க. அதுலேயும் எங்கள் வீட்டில் மட்டன் சிக்கன் சமைக்கும் போது சீ ஃபுட் எடுக்கவே மாட்டோம். பட் நேற்று வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக ஒரு சம்மந்தமே இல்லாத காம்பினேஷன். இறாலில் வந்து கீ ரோஸ்ட் செஞ்சுட்டு மட்டன் எலும்பில் தால்ச்சாவும் வச்சுருந்தேன். இப்போ என்னோட ஸ்டைலில் சிம்பிளாக மட்டன் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலையிலேயே உமா துவரம் பருப்பை ஊற போட்டு வச்சுருந்தாங்க. நான் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு குக்கருக்கு வந்து மாற்றிக்கிட்டேன். அதுக்கு பிறகு அதிலேயே வந்து மட்டன் எலும்பை சேர்த்துட்டு ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ஒரு 5-6 விசில் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் மேங்களூரில் ரொம்ப ஃபேமஸான ப்ரான் கீ ரோஸ்ட் ரெசிபி இங்கே ஷேர் பண்ணியிருந்தேன். பட் நான் அதில் ரெடிமேட் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த பேஸ்ட் எங்கே கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச அது மேங்களூரில் தான் கிடைக்கும். என்னோட காக்கா அங்கே ட்ரிப்புக்கு போயிருந்தாங்க, ஸோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ எங்கிட்டேயுமே இந்த பேஸ்ட் வந்து தீர்ந்து போச்சு. ஸோ நாமளே இந்த பேஸ்ட் ரெடி பண்ணலான்னு வீட்டிலேயே செஞ்சு ட்ரை பண்ணேன். செம சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த ரெசிபியை நான் தனியாக வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மட்டன் தால்ச்சாக்கு சைட் டிஷ்ஷாக ப்ரான் ரோஸ்டான்னு சொல்லி எங்கள் வீட்லேயும் நேற்று கொஞ்சம் ஷாக் ஆனாங்க. பட் நான் நிறைய வீடியோஸில் பார்க்குறேன் மட்டன் பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே ட்ரை பண்ணேன். எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. பட் ரெண்டுமே எனக்கும் செட் ஆகலை. நான் செஞ்சிருந்த இறால் ரோஸ்ட் செம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு சிம்பிளாக ஒரு பருப்பானமே போதும். இந்த மட்டன் தால்ச்சா தேவையே இல்லை. ஸோ இது கடையில் அந்த பருப்பு எலும்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து கத்திரிக்காய், வாழைக்காய், அப்புறம் மாங்காய் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு தூளும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி வந்து ஸ்லோ ஃபயரில் வந்து வேக வச்சுக்கிட்டேன். இந்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த தால்ச்சாக்கு நான் இன்னொரு பேனில் தாளிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த பர்னர் பேன்ஸோட லிங்க் எல்லாமே மேலே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்பையில் போட்டு தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். இந்த சைடில் நம்ம சேர்த்த காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் புளி கரைச்ச தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பாலும் ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறேன். இங்கே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு புதினா இலை, மல்லி இலை அதையும் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அப்படியே தால்ச்சால சேர்த்துக்கலாம். ஸோ நல்ல புளிப்பா காரமாக சூப்பரான மட்டன் தால்ச்சா வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த தால்ச்சா நான் முக்கியமாக பண்ணுறதே நைட்டு பசியாரத்துக்கு தோசையோடு வச்சு சாப்பிட்லான்னு தான் செய்வேன். நிறைய பேர் தால்ச்சா வந்து பிரியாணிக்கு வச்சு சாப்பிடுவாங்க, அப்புறம் கீ ரைஸ்க்கு வச்சு சாப்பிடுவாங்க. பட் எனக்கு அந்த காம்பினேஷன்லாம் அந்த அளவுக்கு பிடிக்காது. தோசைக்கு வந்து செம சூப்பராக இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ரான் கீ ரோஸ்ட் ரெசிபி மண்டே ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்வேன். இந்த ரெண்டுமே தனித்தனியாக நல்லா இருந்துச்சு. பட் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.